ரெகுலேஷன் 21ல கேட்டிருந்த எஸ்என்எம் ஸ்டாட்ஸ் அண்ட் என்எம் பேப்பர்ல கேட்டிருந்த ஒரு பார்ட் பி கொஸ்டின். இது ஒரு டைரக்ட் 16 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் பார்த்தோன்னே நமக்கு இது தெரியும். லாட்டின் ஸ்கொயர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. லாட்டின் ஸ்கொயர்னா 2-வே அனோவா 2-வே அண்ட் இது ஸ்கொயர் பேட்டர்ன்ல இருக்கும். 4x4 3x3 அந்த பேட்டர்ன்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டை என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனாலிசிஸ் த வேரியன்ஸ். ஸோ அனோவான்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே லாட்டின் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இதுல இப்ப நமக்கு ரோ வைஸ் வேல்யூவும் இருக்கு, காலம் வைஸ் வேல்யூவும் இருக்கு, அண்ட் ஆல்பபெட் ரிலேட்டடாவும் வேல்யூ இருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ABCD டினோட் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கல்டிவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம நல் ஹைபோதேசிஸ் எப்படி எடுக்கணும்னு பாருங்க. நான் நல் ஹைபோதேசிஸ் எப்படி எடுக்கிறேன்னா H0 there are no difference between rows, columns and treatment ன்றது ஆல்பபெட். ஸோ மூணுத்துக்கும் நடுவில் எந்த டிஃபரன்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்றேன். அப்போ என்னோட ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ் என்னவாயிடும்? there is a difference, there is significant difference. Question என்ன? examine whether the different methods of cultivation have given significantly different yields அப்படின்றதுதான். அப்படி கொடுத்துருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. நான் இல்ல எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றேன். H1 alternate hypothesisல there is significant difference. இதுக்கப்புறம் நம்ம இந்த வேல்யூவை நம்ம இந்த ABCDயோட சேர்த்து எழுதணும். இந்த வேல்யூஸை நம்ம என்ன எழுத போறோம்? x1, x2, x3, x4ன்னு எழுத போறோம். பட் இந்த டேபிள் பாருங்க, வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப பெரிய வேல்யூ நம்பரா இருக்கா? இந்த மாதிரி நம்பர்ஸ் பெருசா இருந்ததுன்னா இதுல இருக்கிறதுலயே ஒரு நம்பரை நான் சூஸ் பண்ணி, ஏதாவது இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு நம்பரை சூஸ் பண்ணி அதால நான் எல்லா வேல்யூவுமே ரெடியூஸ் பண்ணிடுவேன். இப்ப நான் வந்து என்ன சூஸ் பண்ண போறேன் அப்படின்னா 123. ஸோ ஐ எம் கோயிங் டு சூஸ் 123 அண்ட் 123ஆல நான் எல்லா வேல்யூவுமே என்ன பண்ண போறேன்? ரெடியூஸ் பண்ண போறேன். So reduce all values by 123. 123 சூஸ் பண்ணிருக்கேன், 120 சூஸ் பண்ணல அப்படின்னா 120 சூஸ் பண்ணும்போது எனக்கு எல்லாமே நெகட்டிவ்ல வருது. அண்ட் 125 எடுத்தேன்னா எல்லாமே நம்பர் வந்து நிறைய டிஃபரன்ஸ் வருது. 123 எடுக்கும்போது ரொம்ப கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால நான் 123. உங்களுக்கு வேணா நீங்க 122, 124 நம்ம எப்படி வேணா சூஸ் பண்ணிக்கலாம். பட் அரௌண்ட் இந்த நம்பர் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கணும். இது ஜஸ்ட் அசம்ஷன் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன எழுதுறோம்னு பாருங்க. x1 4 காலம் இருக்கு, x2, x3, x4 இது 4 தான் அங்க இருக்கிற காலம். அண்ட் இப்போ இது வந்து நம்ம 2-வேயா ப்ரொசீட் பண்ணணும்ல, அப்ப நான் y-யும் சேர்த்து தான் எழுதணும். சாரி, x1 எழுதணும், y எழுதணும். ஸோ x1, x2, y1, சாரி x1, x2, x3 and x4. அடுத்து இந்த பக்கம் எனக்கு வந்து y1, y2, y3, y4. ஸோ ரோ வைஸாவும் எழுதிட்டேன், காலம் வைஸாவும் எழுதிட்டேன். நம்ம இப்போ 123ஆல நான் இதை ரெடியூஸ் பண்ணும்போது என்னென்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. இந்த வெரி ஃபர்ஸ்ட் வேல்யூவே நமக்கு 122. ஸோ 122, 123 மைனஸ் 122ன்றது 1. நான் அந்த ABCDயை நான் லாஸ்டாவும் எழுதிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுத போறேன். இட் இஸ் 1. அண்ட் அடுத்த வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? -1. அடுத்த வேல்யூ 3, இங்க 1. அதே மாதிரி நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது 2, 0, 4, 0. நாம எப்படி கால்குலேட் பண்றோம்னு பாருங்க. இந்த x3 இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. 123 minus 123 0. 123 minus 122 1. 123ல இதை மைனஸ் பண்ணா 3, இதை மைனஸ் பண்ணா 2. இப்படிதான் நான் மைனஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ 0, 1, 3, 2. நெக்ஸ்ட் காலமோட வேல்யூ 0, 1, 3, 2. லாஸ்ட் காலம் அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணும்போது 1, -2, 2, 1. இப்போ நான் டோட்டல் கால்குலேட் பண்ணணும். டோட்டல் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் வெர்டிகலுக்கும் டோட்டல் எழுத போறோம், இதுக்கும் டோட்டல் எழுத போறோம். வெர்டிகலுக்கு டோட்டல் எழுதும் போது இது 4. வெர்டிகல்னா மேல இருந்து கீழே இப்படி டோட்டல் எழுதுவோம். இங்க 6, இங்கேயும் 6, இங்க 2.
அதே மாதிரி நம்ம ஹாரிசாண்டலா y1க்கு டோட்டல் எழுதும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 4 -2 12 and 4. இப்போ இந்த ரெண்டு டோட்டலையும் நான் ஆட் பண்ணி பார்க்க போறேன். ரெண்டையும் நான் டோட்டல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது 18. ஸோ அந்த பக்கத்துல இருந்து டோட்டல் பண்ணாலும் எனக்கு அதுதான், இந்த பக்கத்துல இருந்து டோட்டல் பண்ணாலும் அதே வேல்யூ தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர், x4 ஸ்கொயர். இங்க முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கொயர் வேல்யூ. ஸ்கொயர் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 1 1 9 1. and x2 ஸ்கொயருக்கு 4 0 16 0. next 0 1 9 4 1 4 4 1. இப்போ நம்ம அடுத்த பேட்டர்னும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த x1 ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். x1 ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 12. பிளாக்ல எழுதிக்கலாம். ஸோ 12 20 14 10. இப்போ எல்லா வேல்யூவும் டேபிள் வேல்யூ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது ஒரு கால்குலேஷனாக போட போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன எழுதுவோம்? கேபிட்டல் N. ஸோ கேபிட்டல் Nன்றது நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டூ நம்பர் ஆஃப் காலம்ஸ். இங்கே 4 ரோஸ் 4 காலம்ஸ், அதனால இது 16. அடுத்தது நம்ம எழுத போகிறது T. ஸோ டீயோட வேல்யூக்கு நான் என்ன பண்ணுவேன்? x1 ஸ்கொயர், சாரி டீயோட வேல்யூக்கு நம்ம இந்த வேல்யூ தான் எடுத்து ஆட் பண்ணுவோம். பட் இங்கே நம்ம ஆட் பண்ண வேண்டாம், அதுக்கு முன்னாடியே நான் வந்து 18 அப்படின்னு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணி தான் நம்ம டீ எடுப்போம். பட் இங்கே நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணி 18 ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம்ல, இப்போ டீ வந்து நான் டைரக்டாக எழுத முடியும். ஸோ டீ ஈக்குவல் டு 18. இப்போ நெக்ஸ்ட் கரெக்ஷன் ஃபேக்டர். கரெக்ஷன் ஃபேக்டர்ன்றது டி ஸ்கொயர் பை கேபிட்டல் N. டி ஸ்கொயர்ன்றது 18 ஸ்கொயர் பை 16. 18 ஸ்கொயர் பை 16ன்றது 20.25. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். N T கரெக்ஷன் ஃபேக்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம SSTக்கு போயிடணும். டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டோட்டல். SSTக்கான ஃபார்முலா x1 ஸ்கொயர் பிளஸ் சமேஷன் x2 ஸ்கொயர் பிளஸ் சமேஷன் x3 ஸ்கொயர் பிளஸ் சமேஷன் x4 ஸ்கொயர், 4 தான் இருக்கு, மைனஸ் டி ஸ்கொயர் பை கேபிட்டல் N. x1 ஸ்கொயர்ன்றது நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த 12 20 அதுதான். ஸோ 12 20 14 10 அப்படியே எடுத்துக்கோங்க. 12 20 14 பிளஸ் 10 மைனஸ் 20.25. இதை கால்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, என்னோட எஸ்எஸ்டி வேல்யூ 35.75. ஸோ 35.75. எஸ்எஸ்டிக்கு அப்புறமா இது 2 வே, அதனால ரோவுக்கும் கால்குலேட் பண்ணும், காலம்க்கும் கால்குலேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் எஸ்எஸ்சி. காலம்க்கு சம்மேஷன் x1 ஹோல் ஸ்கொயர் பை n1 பிளஸ் சம்மேஷன் x2 ஹோல் ஸ்கொயர், அங்கே போட்டது வெறும் ஸ்கொயர், இங்கே ஹோல் ஸ்கொயர், சம்மேஷன் x3 ஸ்கொயர் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். இது n3 சம்மேஷன் x4 ஹோல் ஸ்கொயர் பை n4 மைனஸ் டி ஸ்கொயர் பை கேபிட்டல் N. x1ஓட டோட்டல் என்ன எழுதியிருக்கோம்? 4 6, அடுத்து 6, அடுத்தது 2. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். கீழே n1ன்றது எல்லாமே 4 தான். நான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் x1 4 டேர்ம் தான் இருக்கு. மேலே 4 ஸ்கொயர் பை 4, அடுத்தது 6 ஸ்கொயர் பை 4, நெக்ஸ்ட்டும் 6 ஸ்கொயர் பை 4, லாஸ்ட் 2 ஸ்கொயர் பை 4 மைனஸ் 20.25. இதை கால்குலேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 2.75. இதுதான் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் காலம். ஸோ காலம் அங்கேயே வார்த்தையிலே மீனிங் இருக்கு, காலம்ன்றதுனால நம்ம இந்த வேல்யூவை தான் அங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது எஸ்எஸ்ஆர். எஸ்எஸ்ஆர்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் ரோஸ். ரோட டோட்டல் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ இதை யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. 4 minus 2 12 4, அதெல்லாம் y1. ஸோ எஸ்எஸ்ஆர் சமேஷன் y1 ஹோல் ஸ்கொயர் பை n1 பிளஸ் y2 by n2 summation y3 square by n3 plus summation y4 square by n4. லாஸ்ட்ல t square by n எல்லாத்துலயும் வரும், மறக்காம எழுதணும்.
ஸோ இங்கே நமக்கு இருந்த வேல்யூலாம் எழுதிக்கலாமா? எஸ்எஸ்ஆர் வந்து 4 ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் -2 ஹோல் ஸ்கொயர், அதனால நான் 2 ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் 12 ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர் பை 4 மைனஸ் 20.25. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது 24.75 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் காலம் பார்த்துட்டோம், சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் ரோவும் பார்த்துட்டோம். இப்போ நான் கேரக்டருக்கு பார்க்கணும், ஆல்பபெட்ஸ்க்கு பார்க்கணும். கொஸ்டின்ல இருக்கிற அந்த டேர்ம்ஸையும் இதையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் வந்து இங்கே இருக்கு, இதுதான் நம்ம கொஸ்டின் அங்கே எடுத்திருந்தோம். இங்கே பாருங்க டிஏசிபின்னு இருக்கா. ஸோ நான் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன், இதை டிஏசிபி. அடுத்த வேல்யூ பிசிஏடி. ஸோ பிசிஏடி. நெக்ஸ்ட் வேல்யூ ஏபிடிசி. ஸோ ஏபிடிசி. லாஸ்ட்ல வந்து சிடிபிஏ. ஸோ சிடிபிஏ. இப்போ இதை நான் கேரக்டருக்கு எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஸோ டு ஃபைண்ட் எஸ்எஸ்கே நமக்கு வந்து 4 தானே இருந்தது. ஸோ ஏபிசிடி அப்படின்னு எழுதிருங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ரோல ஏக்கு என்ன வேல்யூ இருக்கு? ஏக்கு 2 இருக்கு, பிக்கு 1 இருக்கு, சிக்கு 0, டிக்கு 1. அந்த ஆர்டர்ல இங்க கொண்டு வந்து எழுதணும். அங்க ஏல என்ன இருந்ததோ அது இங்க. ஸோ 2 1 0 1. அதே மாதிரி அடுத்ததுல ஏல என்ன இருக்குன்னு பாருங்க. 1 -1 0 -2. நெக்ஸ்ட்ல 3 4 2 3. லாஸ்ட்ல 1 2 1 0. இப்போ இதுக்கான டோட்டல் பார்க்கும்போது 7 6 3 2. இதை யூஸ் பண்ணி தான் எஸ்எஸ்கே ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஸோ எஸ்எஸ்கே ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் பை 4 தானே இருக்கு, ஒரு காலம்ல 4. ஸோ பை 4 பிளஸ் 6 ஸ்கொயர் பை 4 plus 3 square, total தான் எடுத்திருக்கேன். 2 square by 4 minus t square by n. t square by n ன்றது 20.25. அதையே இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு SSK ஓட வேல்யூ இதை கால்குலேட் பண்ணும்போது வந்துடும் 4.25. அடுத்தது SSE. SSEன்றது எரர். எரர் எப்படி கால்குலேட் பண்ணோம்? SST மைனஸ் SSC காலம்க்கு, SSR ரோக்கு, அடுத்தது SSK கேரக்டருக்கு. SSTன்றது ஃபுல்லா. ஸோ 35.5 மைனஸ் 2.75 மைனஸ் 24.75 மைனஸ் 4.25. அப்போ எனக்கு எரர் வேல்யூ 3.75 அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து அனோவாக்கு போயிடுறோம். அனோவா டேபிள். ஸோ அனோவா டேபிள்ல என்னோட ஃபர்ஸ்ட் காலம் வந்து சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன். எனக்கு என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருந்தது? எனக்கு பிட்வீன் காலம் இருந்தது, பிட்வீன் ரோ இருந்தது, பிட்வீன் லெட்டர்ஸ் இருந்தது, அண்ட் லாஸ்ட்ல நமக்கு SSE தட் இஸ் எரர் இருந்தது. எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு வந்து எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிட்வீன் காலம், அடுத்தது பிட்வீன் ரோ, அடுத்தது பிட்வீன் கேரக்டர், லாஸ்ட்ல எரர். ஸோ பிட்வீன் காலமா நம்ம எப்படி எழுதுவோம்? SSBன்னு எழுதுவோம், SSCன்னு எழுதணும். இங்க நம்ம பின்னு எழுத மாட்டோம், சின்னு எழுதிப்போம். ஏன்னா காலமை சின்னு எடுத்துப்போம், ரோவை SSRன்னு எடுத்துப்போம், கேரக்டரை SSKன்னு எழுதுவோம், எரரை SSEன்னு எழுதிருப்போம். இது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இது அங்கிருந்து வேல்யூ எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். SSCயோட வேல்யூ 2.75. ஸோ இந்த இடத்துல 2.75. SSRோட பிளேஸ்ல 24.75. அடுத்தது SSKயோட வேல்யூல 4.25. அடுத்தது எரரோட வேல்யூ
நம்ம இங்க கால்குலேட் பண்ணிருக்கோம்ல 3.75. ஓகே, இது எல்லாத்தையும் டோட்டல் போடும்போது எனக்கு எஸ்எஸ்டி கிடைக்கும். இது பேரு டோட்டல். ஸோ டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 35.5. இது நம்ம ஏற்கனவே இங்க எஸ்எஸ்டின்னு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறது தான். மீதி இருக்கிற 4 வேல்யூவை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கும். ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கு முதல் வேல்யூ n-1. காலம்ல 4 காலம் இருக்கு. அப்ப 4 காலம் -1ன்றது 3. இதுவும் 4 ரோ. ஸோ n-1 ஈக்குவல் டு 3. கேரக்டர் எனக்கு 4 கேரக்டர் தான் இருக்கு. n-1 ஈக்குவல் டு 3. எரருக்கு மட்டும் n-1 இன்டூ n-2. ஸோ இங்க nன்றது 3, சாரி 4. ஸோ 4 - 1 3. 3 இன்டூ 4 - 2ன்றது 2, which is equal to 6. அப்புறம் இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணும்போது டோட்டல் 15. அடுத்தது மீன் ஸ்கொயர். ஸோ மீன் ஸ்கொயருக்கு அப்புறம் நம்ம எஃப்க்கு கீழே போயிடலாம். இங்க நமக்கு கிடைக்கிறது எம்எஸ்சி வேல்யூ 2.75 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு இங்க கிடைக்கிறது எம்எஸ்ஆர் 24.75 அந்த வேல்யூ டிவைடட் பை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அடுத்தது எம்எஸ்கே. எம்எஸ்கே வந்து 4.25 டிவைடட் பை 3. லாஸ்ட்ல எஸ்எஸ்இ அதுக்கு பதிலாக எம்எஸ்இ. எம்எஸ்இயோட வேல்யூ 3.75 டிவைடட் பை இங்க மட்டும் 6. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு. ஸோ ஒவ்வொரு வேல்யூவா நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஒவ்வொரு வேல்யூவா நான் கால்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு 0.92, அடுத்த வேல்யூ 8.25, நெக்ஸ்ட் வேல்யூ 1.42 அண்ட் எரரோட வேல்யூ 0.625. இப்போ நம்ம அடுத்தது வந்து எஃப் டெஸ்ட். எஃப் டெஸ்ட் ஃபார்முலால கொண்டு போய் அப்ளை பண்ண போறோம். எஃப் டெஸ்ட்ல எப்படி அப்ளை பண்ணலான்னு பாருங்க. அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம லாஸ்ட் காலம்ல எஃப் அப்ளை பண்ண போறோம். இப்போ நான் ஒவ்வொரு வேல்யூவையுமே எதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா வேரியன்ஸ் ரேஷியோ. எதை பேஸ் பண்ணினா எரரை பேஸ் பண்ணி தான். எரர் தான் நமக்கு டினாமினேட்டர்லயோ நியூமரேட்டர்லயோ வரப்போகுது. ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி. இப்போ அதை எஃப்சின்னு எழுத போறேன். வேரியன்ஸ் ரேஷியோவை கீழே எழுதுறேன், இடம் இல்லாதனால. நீங்க வந்து அதை ஒரு காலமா தான் எழுதணும். வேரியன்ஸ் ரேஷியோ. வேரியன்ஸ் ரேஷியோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எஃப்சி. எஃப்சினா காலம்க்கு எழுதுறோம். காலம்க்கு எம்எஸ்சியும் எடுத்துக்கணும், எம்எஸ்இயும் எடுத்துக்கணும். நம்ம எது ரெண்டை கம்பேர் பண்ணணும்னா இதையும் எல்லாத்துக்குமே எரரோட தான் கம்பேர் பண்ணணும். எந்த வேல்யூ பெரிய வேல்யூவோ அதை வந்து நான் என்ன எழுதுவேன், நியூமரேட்டர்ல எழுதுவேன். இப்ப எம்எஸ்சி தான் பெரிய வேல்யூ, அதனால அதை நியூமரேட்டர்ல எழுத போறோம் நம்ம. ஓகே, ஸோ எஃப்சின்றது எம்எஸ்சி பை எம்எஸ்சி. மேல பெரிய வேல்யூ, மேல பெரிய வேல்யூன்றதுனால 0.92 மேல 0.92 டிவைடட் பை 0.625. அடுத்தது ரோக்கு. ரோக்கு பார்க்கும்போது எனக்கு எம்எஸ்ஆர் தான் பெரிய வேல்யூ. ஸோ 8.25 டிவைடட் பை 0.625. அடுத்தது கேரக்டருக்கு பார்க்குறோம். கேரக்டருக்கு பார்க்கும்போது எனக்கு அதுதான் பெரிய வேல்யூ, எம்எஸ்கே தான் பெரிய வேல்யூ. 1.42 டிவைடட் பை 0.625. இப்போ இந்த மூணு வேல்யூவையும் நான் வந்து டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது பாருங்க, 1.47. இது 13.2 அண்ட் இங்க 2.3. இது மூணும் கால்குலேட்டட் வேல்யூ. நான் இது இப்படியே எழுதிக்கட்டுமா? ஸோ கால்குலேட்டட் வேல்யூ இங்க டேபிள் வேல்யூ. நம்ம அப்பதான் கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கால்குலேட்டட் வேல்யூ எஃப்சியோட வேல்யூ 1.47. இதான் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். எஃப்ஆர் ரோக்கு வந்து 13.2 அண்ட் எஃப்கே வந்து 2.3. இப்போ டேபிள் வேல்யூ பார்க்க போறோம். டேபிள் வேல்யூ நம்ம எதை கம்பேர் பண்ணோம், காலமையும் எரரையும் தானே கம்பேர் பண்ணோம். அப்ப அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான் எடுத்துக்கணும். ஸோ 3,6 at 5%. கொஸ்டின்லயே வந்து 5%ன்றத கொடுத்துட்டாங்க. இங்க இருக்கு பாருங்க, 5% அப்படின்றது கொடுத்தாச்சு. அதை தான் இங்க யூஸ் பண்றோம். 3,6 at 5%. இதுவும் 3,6 at 5%. இதுவும் 3,6.
இது எங்கேருந்து 3,6 வந்ததுன்னு பாருங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கு போயிருங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ல இருந்து தான் நான் அந்த 3,6 எடுக்கிறேன். பிட்வீன் காலமோட டிகிரி 3 அண்ட் எரரோட டிகிரி 6. ஒவ்வொன்றையும் நம்ம அதோட காலம் எரர், ரோ எரர், அடுத்து கேரக்டர் எரர் அப்படி தானே கம்பேர் பண்றோம். அதனால எல்லாமே எனக்கு 3,6 தான். ஸோ எடுத்தாச்சு, கம்பேர் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3,6க்கு டேபிள்ல என்னன்னு பாருங்க. 3 நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறது இருக்கு. 5% சொல்லியிருக்காங்க. இது 1%. 5% டேபிளுக்கு போயிருங்க. இது 5% டேபிள். இதுல 3,6. 3,6னா மேல 3 இங்க 6. அப்ப அதோட வேல்யூ 4.76. ஸோ எல்லாமே டேபிள் வேல்யூ எனக்கு 4.76. 4.76, 4.76, இங்கேயும் 4.76. இப்போ இதுல சிலது வந்து அதிகமா இருக்கு, சிலது கம்மியா இருக்கும். இப்போ பிட்வீன் காலம் வந்து நமக்கு கால்குலேட்டட் வேல்யூ வந்து கம்மியாகவும் டேபிள் வேல்யூ அதிகமாகவும் இருக்கு பிட்வீன் காலம்ல. பட் பிட்வீன் ரோல மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ அதிகமா இருக்கு. ஸோ அங்க மட்டும்தான் என்னோட H0 ரிஜெக்ட் ஆயிடுது. மற்ற இடத்துல எல்லாம் என்ன ஆகுது, அக்செப்ட் ஆகுது. ஸோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஒன்னு ஒன்னா நம்ம எழுதிக்கலாம். பிட்வீன் காலம், பிட்வீன் எரர் அப்படின்னு எழுதலாம். ஸோ பிட்வீன் காலம், பிட்வீன் காலம்ல எனக்கு எப்படி இருக்கு பாருங்க. நான் வந்து கம்பேரிசனுக்காக இப்படி கொடுத்துருக்கேன். எஃப்சின்றது தான் பிட்வீன் காலம். இங்க 1.47, இந்த பக்கம் 4.76. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ வந்து லெஸ் தென் டேபிள் வேல்யூ அப்படின்னு இருக்கு. அப்படின்னா தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். இங்க எழுதிக்கலாமா? கால்குலேட்டட் வேல்யூ இஸ் லெஸ் தென் டேபிள் வேல்யூ, therefore no difference. அதே பிட்வீன் ரோல நம்ம வேல்யூ தான் அதிகமா இருக்கு. ஸோ கால்குலேட்டட் is greater than table value. அதனால there is a difference. H0 ரிஜெக்ட் பண்றாங்க. H0 ரிஜெக்ட் பண்றதுனால there is a difference. அண்ட் அடுத்தது between letters இல்லைன்னா between treatment இப்படி வேணா எழுதிக்கலாம். நான் between letters எழுதுறேன். between lettersலயும் என்னோட calculated value வந்து less than table value, less than இருக்கிறதுனால null hypothesis accepted. No difference. இதான் இதோட கன்க்ளூஷன்.